அடுக்குமாடி அடுக்குமாடி கட்டடத்தில் முறைகேடு, அண்ணா திடல் புனரமைப்பில் முறைகேடு, புதிய பஸ் நிலையம் அது புனரமைப்பில் மிகப்பெரிய ஊழல். அதில் கட்டுப்பாட்டு மையம் 120 கோடி ரூபாய் செலவில் வருவாய்த்துறை கொடுத்துறீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கம்பெனியை கூட்டு 120 கோடி ரூபாய் வேலைக்கு நீங்க பணியை கொடுத்துறீங்கன்னா யாருடைய பணம் இது? இது மக்களுடைய வரி பணம். பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்மார்ட் சிட்டில மட்டும் கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை தொடர்ந்து இங்க இருக்கின்ற அதிகாரிகள் வீணடித்துள்ளனர். இப்படிப்பட்ட முறைகேடுகளுக்கு முதலமைச்சர் தன்னுடைய ஆதங்கத்தை மட்டும் சட்டமன்றத்தில் தெரிவிச்ச பத்தாது. தவறு செஞ்ச அதிகாரிகள் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஒரு உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சர் வாய்மொழி மௌனம் காப்பதையா? மத்திய அரசின் 50% நிதி உதவியுடன் கடந்த 2017ஆம் ஆண்டு 1800 கோடி ரூபாய் அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் அரசானது இந்த திட்டத்தை எதையும் செய்யாமல் முழுமையாக கிடப்பில் போட்டனர். அதனால் அந்த திட்டத்தினுடைய கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதிதாக பொறுப்பேற்றனர். இவர்கள் 1800 கோடி ரூபாய் அளவை சுமார் 670 கோடி ரூபாய் என குறைத்து புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் சுமார் 90க்கும் மேற்பட்ட பணிகளை செய்ய பல்வேறு ஆயத்த பணிகளை செய்தனர். இதில் உள்ளாட்சித்துறை மூலமாகவும், பொதுப்பணித்துறை மூலமாகவும், சுகாதாரத்துறை மூலமாகவும், வருவாய்த்துறை மூலமாகவும் இப்படி பல்வேறு துறைகள் இந்த பணிகளை செய்வதற்கு பிரித்து கொடுத்தாங்க. அதுவே முதல் தப்பு. ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி பணின்னு சொன்னால் அந்த பணியை செய்வதற்கு ஸ்மார்ட் சிட்டி முகவை அவங்க இருக்கிறாங்க. அவங்களே நேரடி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் டென்ட் விட்டு தான் அதை செஞ்சுருக்கணும். ஆனால் இவங்க பல்வேறு துறைகளில் இந்த பணத்தை பிரித்து கொடுத்து அவங்கவுங்க தனித்தனியாக நீங்கள் பணி செய்யணும்னு சொல்லும்போது இந்த திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகளும் ஊழல்களும் மக்களுடைய வரிப்பணம் திட்டமிட்டு வீணடிக்கப்பட்டது. இதில் மாண்பு முதலமைச்சர் கூட இந்த நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கொடுக்கல, மனநிறைவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்தார். அது உண்மை. அது ஏன்னா முதலமைச்சர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த நீங்க பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள், அதாவது குமரகுரு அடுக்குமாடி கட்டடத்தில் முறைகேடு, அண்ணா திடல் புனரமைப்பில் முறைகேடு, அதே போன்று இந்த புதிய பஸ் நிலையம் அது புனரமைப்பில் மிகப்பெரிய ஊழல். அதில் அதே போன்று ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் 120 கோடி ரூபாய் செலவில் வருவாய்த்துறை கொடுத்துறீங்க. அவங்க எங்க சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இது முன் அனுபவம் பெற்றவங்களாம் கூட தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு கம்பெனியை கூட்டு 120 கோடி ரூபாய் வேலைக்கு நீங்க பணியை கொடுத்துறீங்கன்னா யாருடைய பணம் இது? இது மக்களுடைய வரி பணம். டெல்லி முதலமைச்சர் மீது பிஜேபி வழக்கு போட்டுக்குது. என்னதான் போட்டுறாங்க? மக்களுடைய வரி பணத்தை அவர் வீணடிச்சான்னு போட்டுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்மார்ட் சிட்டில மட்டும் கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை தொடர்ந்து இங்க இருக்கின்ற அதிகாரிகள் வீணடித்துள்ளனர். திட்டமிட்டு வீணடித்து அதுல முறைகேடு நடந்துக்குது. இப்படிப்பட்ட முறைகேடுகளுக்கு முதலமைச்சர் தன்னுடைய ஆதங்கத்தை மட்டும் சட்டமன்றத்தில் தெரிவிச்ச பத்தாது. தவறு செஞ்ச அதிகாரிகள் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஒரு உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்க இதை கேட்டுக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்தர் வீதியிலிருந்து இந்த திப்ராப்பேட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட 11 கல்வெட்டு பாலம், சின்ன சின்ன பாலம். இந்த பாலம் எல்லாம் இந்த பாலம் கூட 12 வருஷம் நான் போட்ட பாலம். இது 12 ஆண்டுக்கு முன்பு போடப்பட்ட பாலத்தை இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இடிச்சுட்டு உயரமாக கட்டிடுறீங்க. எதுவுமே இல்லை. இங்க பாருங்க, இந்த பாலம் நீங்க இடிக்கிறீங்க, அதே பைப் லைன் அதே தான் இருக்குது, அதே உயரமா இருக்குது. நீங்க இதை ஏன் செய்யறீங்க? 16 கோடி ரூபாய் இதுக்கு செலவு இருக்கு. இதுக்கு எவ்வளவு? 16 கோடி ரூபாய் இதுக்கு செலவு. மக்களுடைய வரி பணத்தை நீங்க வீணடிக்கிறீங்க. அதாவது இந்த பணத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும் என்பது கூட புரிந்து கொள்ளாம ஒரு சரியான புரிதல் இல்லாம ஏதோ ஒரு கண்ட திட்டத்துக்கு இந்த பணத்தை போட்டு மக்களுடைய வரி பணத்தை குறுக்கு வழியில கொள்ளடிச்சும் போறதுக்கு இதுக்கு பேர் ஒரு கவர்மெண்டா? இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சர் வாய்மொழி மௌனம் காப்பதையா? அதுதான் எங்களுடைய கேள்வி. இது போன்று பல திட்டங்கள்ல மக்களுடைய வரி பணம் வீணடிக்கப்பட்டு இருப்பதால உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வரோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.